அலெக்சாண்டர் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு உலக அளவில் வந்து பாப்புலர். இப்போ கூட அலெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் ஓரியூர், சிவகங்கை மாவட்டத்தில் ஓரியூரில் தொடங்கி ஓக்லாண்ட் வர 66வது விழா பண்ணாங்க. அது மாதிரி நீங்களும் பெருமையா பெரிய அளவில் வளரணும்னு வாழ்த்துறோம். அதனால தான் நாங்கள் இந்த தமிழ் மன்றம் வந்து எப்பவுமே என்னன்னா புகைப்படங்கள் இருக்கும், ஆனால் அந்த மனசுக்குள்ள இடம் பிடிக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நிரந்தரம். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் தமிழ் மன்றம். நன்றி தலைவர் அவர்களே. அடுத்து கலிபோர்னியாவின் தலைநகரத்திலிருந்து சாக்ரமெண்டோ தமிழ் மன்றம் சார்பாக இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திருமதி யாமினி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவருக்கு மரியாதை செலுத்த நக்கீரர் குழுவின் பேச்சாளர்கள் திரு டேவிட் மற்றும் திருமதி நாச்சம்மை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி. திருமதி யாமினி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வட அமெரிக்க மாநிலங்களில் பரவி வாழும் புலம்பெயர் தமிழ் சமூகம் தன் தாய்நாட்டின் பண்பாட்டுடனான தொப்புள் கொடி உறவை காப்பது போல் போற்றும் வண்ணம் பல்வேறு பண்டிகைகள், திருவிழாக்கள் மட்டுமின்றி கொண்டாட்டங்கள், இசை, நடன, நாடக விழாக்கள் நடத்தி வருவது அனைவரும் அறிந்தது. இவற்றால் அயலகம் வாழ் தமிழ் சமுதாயம் தன் சொந்த அடையாளங்கள் பேணுவதுடன் ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் ஊக்குவிக்கும் நல்ல வாய்ப்பாய் இவை இருப்பதும் அனைவரும் அறிந்தது. இந்த சீரிய முயற்சியை மேலும் தொடரும் வண்ணம் நம் தமிழ் பண்பாட்டின் அடிப்படை கூறான இலக்கியம் மற்றும் சிந்தனை மரபுகளையும் பேச்சுக்களை சார்ந்த நடவடிக்கைகளையும் இங்கே வளர்த்தெடுக்கும் ஒரு முயற்சியை நக்கீரர் பட்டிமன்றம் குழு என்று ஜேசு சொன்ன போது இது ஒரு நல்ல முயற்சி, பலருக்கும் இது வாய்ப்பளிக்கும் முயற்சி என்று நான் சொன்னேன். ஜேசு பே ஏரியாவில் இருந்தாலும் எஸ்டிஎம் உடன் பல ஆண்டுகள் தொடர்பில் உள்ளார். நாங்கள் என்ன உதவி கேட்டாலும் எப்போதும் செய்து கொடுப்பார். பட்டிமன்ற ராஜா சார், பாரதி பாஸ்கர் மேடம் இருவரும் பாராட்டிய பேச்சாளர். அப்படிப்பட்ட அவர் பட்டிமன்றம் என்றும் தமிழ் கலையை கடல் கடந்தும் பல தலைமுறைகள் கடந்தும் உயிர்ப்புடன் வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் எங்கள் ஊரில் உள்ளவர்கள் சாக்ரமெண்டோவில் 2 பேர் இருக்காங்க மற்றும் இங்கு உள்ளவர்கள் சேர்த்து எல்லோரையும் இணைத்து மேலும் பல ஊர்களில் உள்ள பேச்சாளர்கள் சேர்த்து தொடங்கியுள்ள இந்த முயற்சி சிறந்து வளர வாழ்த்துகிறேன். அதற்கு எங்களால் முடிந்த உதவியும் செய்ய தயாராக உள்ளோம். குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஐ வாண்ட் டு ஆட், நான் இந்த பிக்சர் பார்த்தோன்னு நோட்டீஸ் பண்ணேன். ஜேசு வந்து நடுவர் பிக்சர்ல இருக்காரு, நடுவர் போட்டாங்க. ஸோ டீம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் விமென் அண்ட் மென் இருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து ஐம் ஷூர் ஜேசு ஹேண்ட் பிக் ஆல் தீஸ் பார்ட்டிசிபேட் டீம் மெம்பர்ஸ், ரைட்? ஸோ ஐம் திங்கிங் அதுலேயே ஒரு ஃபேர் அண்ட் நியூட்ரல் ஜட்ஜாக இருப்பாரு நான் நம்புகிறேன். ஸோ குட் லக் ஜேசு அண்ட் டீம். தேங்க்யூ. உலகமெங்கும் தமிழோசை பரவட்டும், தமிழ் பண்புடன் வளர்ந்தும். நன்றி. சாக்ரமெண்டோ தமிழ் மன்றம் சார்பாக குட் லக். 33% இல்லாமல் 50%. தேங்க்யூ. நன்றி. அடுத்து வட அமெரிக்க தமிழ் சங்கங்கள் பேரவையின் போர்ட் ஆஃப் டைரக்டர் திரு ஜான் பிரிட்டோ அவர்கள் நம்முடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு மரியாதை செலுத்துபவர்கள் நக்கீரர் குழு பேச்சாளர்கள் திரு ஆனந்த் மற்றும் மனோஜ்.
திரு ஜான் பிரிட்டோ அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறேன். திங்களோடும் சம்பரதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் மொழியினை ஆரியூராய் கருதும் ஆன்றோர் நிரம்பியுள்ள இந்த அவைக்கு என்னுடைய இனிய வணக்கம். தொட்டாலும் கைமணக்கும், சொன்னாலும் வாய்மணக்கும், தூய சேற்றில் நட்டாலும் தமிழ் பயிராய் விளைந்திடும் தமிழ் உள்ளம் என்பது போல புலம்பெயர்ந்தாலும் தடம் மாறாமல் தமிழ் மொழியின் கலை, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு சிறப்பினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் நோக்கில் நண்பர் சேசு மற்றும் சகோதரர் அபு அவர்களால் இன்று துவங்கப்பட்டுள்ள நக்கீரர் பட்டிமன்ற குழு வட அமெரிக்க தமிழ் மண்ணில் சாலமன் பாப்பையாவையும் ராஜாவையும் பாரதி பாஸ்கரையும் உருவாக்கட்டும். உங்கள் தமிழ் தேடலுக்கு இன்று ஒரு விதையை விதைத்திருக்கிறீர்கள். அது ஆலமரமாய் பறந்து விரிந்து செழித்து வளர வாழ்த்துக்கள். திரு ஜேசு அவர்கள் கடந்த 20 ஆண்டு கால நண்பர். அவரிடத்துல எப்போதும் ஒரு தேடல் இருக்கும், எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற தொடர் முயற்சி இருக்கும். அந்த வகையில் அவரும் அபுவும் எடுத்திருக்கும் இந்த முயற்சியில் பெரும் வெற்றி பெற்றிட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னது போல ஜேசு அவர்கள் 20 ஆண்டு கால நண்பர். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். அவர் இந்த அளவுக்கு ஒரு பட்டிமன்றம் ஆகட்டும், எந்த ஒரு கவிதையாகட்டும், இந்த அளவுக்கு அவர் பேசுவது எப்படி என்று உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதற்கு முழு காரணம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதோ இங்கே நக்கீரர் பட்டிமன்ற குழு போன்று எங்களுடைய ரோஸ்வில் நண்பர்கள் 10 பேர் சேர்ந்து ஆரம்பித்த அந்த ரோஸ்வில் நண்பர் குழுவில் தந்த பயிற்சி பற்றையின் விளைவுதான் அவர் இன்று இந்த அளவுக்கு பேசுகிறார் என்று நம்புகிறேன். அங்கு ஒரு நக்கீரர் இல்லை, பல நக்கீரர்கள் இருக்கிறார்கள். அதில் பாதி பேர் இங்கே வந்திருக்காங்க, குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அவங்களாம் கொடுத்த அந்த பயிற்சியில் தான் இந்த அளவுக்கு பேசுகிறார் என்று நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு குரூப் இருக்கு, அதை பேர் சொல்ல விரும்பல. அங்கே ஒரு 10 நக்கீரில் ஒரு 100 நக்கீரர் இருக்காங்க. அவங்களோட இருந்து அவர் பயிற்சி பெற்று வந்திருக்கிறார். அதில் ஒருவர் மட்டும் பின்னாடி உட்கார்ந்திருக்கார். அதுபோன்று நண்பர் ஜேசு அவர்கள் சாக்ரமெண்டோ தமிழ் மன்றமாகட்டும், அவர் உடல் மட்டும்தான் இங்கே இருக்கிறது, அவருடைய எண்ணம் ஆவி பொருள் அனைத்தும் சாக்ரமெண்டோவில் தான் இருக்கிறது. எங்கள் சாக்ரமெண்டோவில் 20 ஆண்டு கால நண்பர், குடும்ப நண்பர். இங்கே இருக்கிற ஒரு எந்த விழாவாகட்டும், கடந்த 20 ஆண்டாக அது தீபாவளி ஆகட்டும், கிறிஸ்துமஸ் விழாவாகட்டும், காது குத்தாகட்டும், ஒரு சைக்கிள் அழுத்துற மாதிரி இங்கேருந்து அழுத்திட்டு வந்துடுவார் மனுஷன். சலிக்காம வருவார். எதுனாலும் ஒன்றும் இல்லை. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் தமிழ் பள்ளியில் பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடி நின்றுட்டு இருக்கேன். என்ன ஜெசிங்க இருக்கீங்க அப்படின்னு. இல்லை, மகேஷ்டையும் பாலாட்டையும் சில இதெல்லாம் கேட்குறதுக்காக வந்திருக்கேன், இந்த இதை எப்படி நடத்துறது அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு சிறப்பாக கடுமையாக உழைக்கக்கூடியவர். அவருடைய உழைப்பு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். போன்ற ஆண்டு நடந்த சாக்ரமெண்டோவில் நடைபெற்ற அந்த பேரவை விழாவில் ஒரு தொடர்ந்து 6 மாதங்கள் தூங்குறது கூட தூங்கியிருக்க கூட மாட்டார். ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பார். அந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிருக்கார். சாக்ரமெண்டோ அவரை மிக சிறப்பாக கடந்த 20 ஆண்டுகளாக பயன்படுத்தியிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் வேரியா தமிழ் மன்றமும் அவரை தொடர்ந்து நல்ல முறையில் பயன்படுத்தி அவருக்கு நல்ல வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று இந்த வேலையில் கோரிக்கையும் வைக்கிறேன். ஜேசு அவர்கள் தொடங்கி இருக்கிற இந்த புதிய முயற்சி தமிழ் போல் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பவுமே சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் அ சேஞ்ச் அபுகான் பிரதரையும் ஜேசு சுந்தரன் மாறன் அவர்களை வந்து நம்மளோட பாரதி பாலா அண்ணா அண்ட் நம்மளோட சாக்ரமெண்டோ முன்னாள் தலைவர் ஜான் பிரிட்டோ, இந்நாள் தலைவர் யாமினி,
பேரவைத் தலைவர் பால சுவாமிநாதன் அண்ணா எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஆனர் பண்ணி தட்டி கொடுத்து நல்லா ஊக்கப்படுத்தி மேலும் வளர ஆனர் பண்ண போறோம். 2024 நிர்வாக குழு தமிழ் மன்ற செயற்குழு சாக்ரமெண்டோ செயற்குழு மேடைக்கு வரவும். எனக்கு யாராவது உதவி செய்யறதா அந்த 2 பொக்கே எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ் மன்ற செயற்குழு சாக்ரமெண்டோ செயற்குழு மேடைக்கு வரவும். இன்றைய ஹீரோஸ் அபுகான் பிரதர் ஜேசு 2 பேரும் வாங்க மேடைக்கு. நிர்வாக குழு இங்க யாருமே இல்லையா? துணைத் தலைவர் கோவிந்த் கோபால் வாங்க, ஜான் பிரதீப் பொருளாளர் எல்லாரும் வாங்க மேடைக்கு வாங்க. சாக்ரமெண்டோ செயற்குழு உறுப்பினர்களும் வாங்க மேடைக்கு. அபுகான் பிரதர் ஜேசு அவங்க தான் இந்த ஹாலை முத புக் பண்ணாங்க. நமக்கு பேரவை இன்வெஸ்ட்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் இருக்கப்ப நம்ம அன்பை கொடுத்தோம், திருப்பி அவங்க ரெட்டிப்பா நம்ம கொடுத்தாங்க. இதுதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. எல்லாரும் வந்துட்டீங்களா? அடுத்து ஃபெட்னாவின் தொன்மை தொடக்கம் தொடர்ச்சி குழுவின் தலைவர் மற்றும் இலக்கிய குழுவின் தலைவர் திரு சுந்தரபாண்டியன் அவர்களும் திரு பாலசுவாமிநாதன் அவர்களும் நக்கீரர் பட்டிமன்ற குழுவுக்கு சிறப்பு செய்வார்கள்.
பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கின்றன. அதற்கு முன் ஒரே ஒரு சிறிய விளம்பரத்தையும் விண்ணப்பத்தையும் உங்கள் முன் வைக்க இருக்கிறேன். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஃபெட்னாவின் 37வது ஆண்டு விழா இந்த ஆண்டு சான் அன்டோனியோ, டெக்சஸ் சான் அன்டோனியோ மாநகரில் ஜூலை 4, 5, 6 நாட்களில் நடக்க இருக்கிறது. அதற்கு நிதி திரட்டும் பொருட்டு தான் இங்கு முதலில் வருவதாக இருந்தேன். அதே நேரத்தில் பட்டிமன்றமும் கொடியேட்டு பறக்கட்டும் என்று தொடக்க விழா வைப்பதாக நண்பர்கள் கூறியதால் அதை இங்கு அங்கும் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் சான் அன்டோனியோ மாநகருக்கு வர வேண்டும். பேரவை விழாவிற்கு வந்து அதை சிறப்பு செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். fetna-convention.org என்னும் இணையதளத்திற்கு சென்று இன்றைய நீங்கள் பதிவு செய்யுங்கள். அதில் CAL 15 என்ற ஒரு டிஸ்கவுண்ட் கோடு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தினால் 15 விழுக்காடு தள்ளுபடியும் உண்டு என்று ஒருங்கிணைப்பாளர் அறிவித்தார் சற்று முன். அதுவும் உங்களுக்கு காத்திருக்கிறது. பல சுவையான நிகழ்வுகள் இருக்கின்றன, பட்டிமன்றம் உட்பட. ஏனென்ன அதை முதன்மையாக சொல்வதற்கு காரணம் இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் பட்டிமன்ற சுவைஞர்கள் என்பதால் தமிழிசைக்காக DL மகராஜன் அவர்களும், இன்னிசைக்காக பிரதீப் அவர்களும் வர இருக்கிறார்கள். மேலும் பல நலிவுற்ற கலைஞர்களும் மரபிசை கலைஞர்களும் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் அனைவரும் வந்து தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் துவங்கப்பட்ட இந்த 2 மன்றங்கள் முன்னிலையில் நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன். அனைவரையும் அங்கே சான் அன்டோனியோ மாநகரில் சந்திப்பதில் ஆவலாக இருக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். பாலாளன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஃபெட்னாவுடைய விழா வந்து தொடர்ச்சியாக வாருங்க. மிக சிறப்பான நிகழ்ச்சிகள் இருக்குது. அங்கேருந்து நியூயார்க் நகரத்துலேருந்து பாலாண்டை இங்கே வந்து நம்ம எல்லாரும் அழைச்சிருக்காங்க. இங்கே வரவங்கள பாதி பேரை வந்து அந்த கூட்டத்தில் பார்க்கணும். அதான் பாலாண்ட கோரிக்கை. டிக்கெட் எப்பயே புக் பண்ணிடுங்க. சிறப்பான நிகழ்ச்சி இருக்குது. அதுபோக வளைகுடா பகுதி தமிழ் மன்றம் 2 நிகழ்ச்சிகளை அடுத்த வாரமும் அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வாரமும் நடத்த இருக்கின்றன. மே 5 கிடா விருந்து, ஆடு வந்து அறுத்து கிடா விருந்து நடத்துகிறாங்க. நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க. அந்த டிக்கெட்டு விற்கிறாங்க. கிடா விருந்து சாப்பிட்ட பிறகு அதை சரிக்கிறதுக்கு மே 11ஆம் தேதி வந்து மாரத்தான் போட்டி இருக்குது. ஸோ மாரத்தான் போட்டியில் ஓடுறவங்க கிடா விருந்து சாப்பிட்டு அதில் தேத்திக்கோங்க. நல்லா சாப்பிட்டீங்கன்னா மே 11ஆம் தேதி அந்த மாரத்தான் ஓட்டில் கலந்து கொண்டு தமிழ் மன்றம் வந்து 2 பேரும் ஒரு ஆர்டரில் வச்சிருக்கிறாங்க. உங்கள் அனைவரையும் தமிழ் மன்றத்தினுடைய ஒரு உறுப்பினராக இந்த விழா குழுவின் சார்பாக கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. பூக்களின் அறிமுகம் தேனீக்களுக்கு தேவையில்லை. அதுபோல் தமிழ் ருசிக்கும் பேஏரியா தமிழ் மக்களுக்கு திரு ஜேசு சுந்தரமாறன் அறிமுகமானவரே. இருந்தாலும் இந்த சபைக்கு அவரை அறிமுகம் செய்ய தமிழ் பள்ளி ஆசிரியர், எழுத்தாளர், நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர் திரு இளங்கோ மையப்பன் அவர்களை மேடைக்கு அழைத்தார். ஜேசு சுந்தரராமன் பற்றி இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ நேரமாக பேசிக்கிறாங்க. இனிமேல் புதுசாக என்ன இருக்கு அவரை பற்றி சொல்லி அறிமுகப்படுத்துறதுன்னு யோசிச்சேன். உங்களை போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்லி நான் அறிமுகப்படுத்துறேன். அவர் முதல்ல படித்தது வந்து சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி திருச்சியில். அங்கே தான் இளங்கலை பட்டம் பெற்றார், பேச்சுலர்ஸ். அதற்கு பிறகு சென்னையில் இருக்கிற லயோலா கல்லூரியில் வந்து முதுகலை பட்டம் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இங்கே அமெரிக்கா நாட்டுக்கு வந்து இங்கேயும் இன்னொரு முதுகலை பட்டம் கணினி அறிவியலில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறுவனத்துக்கு தான் ஒரு இணை இயக்குனர், ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் வந்து வேலை பார்க்குறாரு. இது வந்து அவருடைய வேலையை சார்ந்தப்பட்டது. இதை தவிர்த்து அவருக்கு வந்து கலை மேலே இருக்கிற ஆர்வத்தினால, தமிழ் மேலே இருக்கிற ஆர்வத்தினால ஒரு டிப்ளமோ இன் ஃபிலிம் எடிட்டிங், அது வந்து ஹாலிவுட்டில் வந்து இங்கே சதர்ன் கலிஃபோர்னியாவில் எல்ஏயில் வந்து ஒரு டிப்ளமோ பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அதற்கு பிறகு அதை பயன்படுத்தி நிறைய குறும்படங்கள்